இது வந்து நோட்ஸு. ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சு டைலரிங்க்குன்னே ஒரு நோட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு அது ஞாபகம் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது நோட்ஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாக்கிங் தான். ஸ்மாக்கிங்கில் வந்து அது என்னதுக்கெல்லாம் இந்த ஸ்மாக்கிங் வந்து யூஸ் ஆகுங்கிறது தான், அதோட பற்றி தான் இது. அது எப்படி போடுறத பற்றியும் நான் படிக்கிறேன். ஸ்மாக்கிங் என்பது அழகுக்காக அதிகப்படியாக உள்ள துணியை சுருக்கி தைக்கும் முறைக்கு பெயர் ஸ்மாக்கிங். இதை உதாரணமாக 6 மாடல்களில் தைத்து முடிக்கிறோம். 6வது தேன்கூட்டு தையல் தைக்கிறோம். 6வதாக வந்து கடைசியாக வந்து தேன்கூட்டு தையல் தைக்கிறோம். இவை நாம் கற்பனைக்கு ஏற்ப இணைக்கும் புள்ளியில் எண்ணிக்கையை மாற்றி கோடுகளையும் பார்த்துக்கோங்க. புள்ளி இது வந்து அதை நான் உங்களுக்கு சொல்லும்போது தான் தெரியும். நான் அந்த பேப்பர் கட்டிங்கும் துணியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் அதை காமிக்க, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது என்னென்னு. ஏன்னா இது சும்மா இப்போ படிக்கும்போது உங்களுக்கு புரியாது. இருந்தாலும் நீங்கள் நோட்ஸில் எழுதி வச்சுட்டு நீங்கள் அதை பண்ணும்போது இந்த நோட்ஸையும் பார்த்துக்கோங்க. புள்ளியில் எண்ணிக்கையை மாற்றி கோடுகளையும் மாற்றி டிசைன்கள் மாற்றி அமைக்கலாம். ப்ளவுஸ், சுடிதார், நைட்டியில் முன்புறம், ஃப்ராக் இவைகளுக்கு முன்னும் பின்னும் எப்படி வைத்தால் அழகாக இருக்கும் என்று தீர்மானித்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறை தைக்கும் பொழுதும் இந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் டிசைன்களை அமைப்பதே சிறந்த வேலையாகும். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நோட்ஸ் தான் பார்த்துக்கேன். இது வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இதில் வந்து இந்த பேப்பர் கட்டிங் தான் நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஏங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. நான் கோடு போட்டு வச்சுருக்கேனுங்களா, குறுக்க. இது வந்து இந்த இதோட லென்த்தும் நீளமும் அகலமும் பார்த்திங்கன்னா 15க்கு 15. சரிங்களா? இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, மேல் பக்கம் 1/2 இன்ச்சு, கீழ் பக்கம் 1/2 இன்ச்சு விட்டுறணும். சரிங்களா? அதுக்கப்புறம் 2க்கு 2ஆக நம்ம கோடு போட்டுக்கணும். இந்த மாதிரி குறுக்க 2க்கு 2ஆக நம்ம இப்படி கோடு போட்டுக்கணும். கோடு போட்டு தெரியுதுங்களா, குறுக்கையும் நெருக்கையும் கோடு போட்டுக்கணும். இப்படி கோடு போட்டு இப்போ நான் அந்த ஒரு கட்டம் விட்டு இன்னொரு கட்டத்தில் கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது இந்த கட்டம் நீங்கள் இப்படியும் போடலாம், தப்பில்லை. சரிங்களா? இப்படி இது பாருங்கள், இப்படி வச்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். எல்லாம் ஒரே கணக்கு தான். பாருங்கள், போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கட்டம் போட்டிருக்கேன், இன்னொரு கட்டத்துக்கு போடலை. ஒரு கட்டம் போட்டிருக்கேன், இன்னொரு கட்டத்துக்கு போடல. ஆனால் இதில் என்னன்னா, ஒரு கட்டம் போட்டிருக்கேன், ஒரு கட்டம் போட்டிருக்கேன், எப்படி வேணாலும் போடலான்னு பார்க்காதீங்க. எந்த இதுலேருந்து போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து இப்படி குறுக்க, அதேமாதிரி ஃபஸ்ட்லேருந்து குறுக்க. இதில் 3 கட்டம் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. ஆனால் அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே இதே மாதிரி கோடு போடணும். இதே கோடுனா இப்படி போடக்கூடாது, இப்படி, அதாவது இந்த பக்கத்துலேருந்து. சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது நீங்கள் கவனிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிருங்கிறனால தான் நான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். குறுக்க இப்படி இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். தெரியுதுங்களா? இந்த இதில் 3 போட்டிருக்கேன்னா ஆனால் இதில் நான் என்னென்னா, இதில் வந்து இன்னொரு கட்டம் எக்ஸ்ட்ரா வரும். நான் வந்து பேப்பருங்கிறனால 2.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதில் வந்து நீங்கள் 2 இன்ச்சு எடுத்தால் போதும். சரிங்களா? இப்போ துணியில் வந்து 2க்கு 2 எடுத்தால் போதும். தெரியுதுங்களா? இதில் வந்து நம்ம துணியில் போடும்போது இன்னொரு கட்டை இங்கேயும் எக்ஸ்ட்ரா வரும், இங்கேயும் எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா 1/2 இன்ச்சு நம்ம 15க்கு 15ன்னா ஒவ்வொரு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு போச்சுன்னா 14ன்னா எத்தனை கட்டம் வரும்? 8 கட்டம் வரும். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 கட்டம் வரும். 7 14. ஆமாம், 7 14 கட்டம் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். ஏன் நான் பேப்பரில் உங்களுக்கு போட்டிருக்கேன்னா, நம்ம டைரெக்டாக இந்த 15க்கு 15ன்னு சொல்லி நம்ம ஸ்கேல் வச்சு பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன போச்சுன்னா துணி வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் எது பண்ணாலும் பேப்பர் கட்டிங்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வேஸ்ட்டாக போகாது. சரிங்களா? ஏன் பேப்பர் கட்டிங்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேப்பரில் போய் நம்ம எதுக்கு போட்டுட்டு அது டைரெக்டாக நம்ம துணியில் போட்டுக்கலாம் நீங்கள் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இதுவும் வந்து ப்ளவுஸுக்கு உங்களுக்கு வரும்.
இந்த பேப்பர் கட்டிங் போட்டு நீங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது ப்ளவுஸ் கட்டிங்கில் வரும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏமாந்து நீங்கள் சொதப்பிடுவீங்க. அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கில் சொல்லித்தரேன். இது எல்லாமே வந்து ப்ளவுஸும் சுடிதாருக்கு இன்க்ளூடிங் தான், டிசைனுக்காக மட்டும் கிடையாது, கட்டிங்காகவும் தான். சரிங்களா? பாருங்கள், இப்போ நான் இதில் 2.5 வச்சுருப்பேன், தெரியுதுங்களா? 2.5 வச்சுருக்கேன். தெரியுதுங்களா? 2.5 வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் இது வந்து 2, ஆனால் நான் இந்த துணியில் 2 தான் வச்சுருக்கேன். அதாவது 15க்கு 15 தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி நான் கட் பண்ணேன்னா, ஒரு துணியை விரிச்சிட்டு நான் ஒயிட் துணியை கொடுத்துருக்கேன், இது ப்ளூ கலர் மார்க்கர் போட்டிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக ப்ளூ கலரில் கட்டம் போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? அதில் வந்து எனக்கு 3 கட்டம் தான் வந்துச்சு, 3 கோடு தான் வந்துச்சு இல்லையா? இதில் வந்து 4 கோடு வந்திருக்கு. சரிங்களா? கீழே தான் 3 கோடு வந்திருக்கு, ஆனால் எனக்கு கீழே வந்து அதில் வந்து 2 கோடு தான் வந்திருக்கும். தெரியுதுங்களா? 2க்கு 2 இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இந்த துணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 15க்கு 15 பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு துணி மேலே வச்சுட்டு, இது பாருங்கள், இப்படி ஒரு துணி மேலே நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி துணி மேலே வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. ஒரு 4 இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இங்கே ஒரு பின்னு, இந்த பக்கம் ஒரு பின்னு, இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த துணி அப்படியே நீங்கள் கரெக்டாக வெட்டிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த துணி மட்டும்தான் இருந்து போகும், நிறைய வேஸ்ட்டாக போகாது. உங்களுக்கு அப்படி மிச்ச துணி இருந்தாலும் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மாதிரி நம்ம 6 டிசைன் பண்ண போகிறோம். சரிங்களா? உங்கள்கிட்ட ரேஷன் வேஷ்டி இருந்தாலும் சரி, இல்லை பழையதாக வேஷ்டி இருந்தாலும் சரி, இது வந்து கையில் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால நீங்கள் ஓனாக வச்சுக்கிறனால புது துணி தான் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது, வச்சுக்கலாம். சரிங்களா? இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஊசி நூல் எடுத்துக்கோங்க, அதில் ரெட்டை நூலாக போட்டு ஒரு முடி போட்டுக்கோங்க. போட்டிங்களா? இப்போ நான் குத்தி எடுக்கிறேன் பாருங்கள். இந்த கோடு போட்டிருந்தேன் இல்லையா, இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் பாருங்கள், நல்லா பாருங்கள், இது இப்படியே சுருங்கிடும். தெரியுதுங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ உள்ளே விட்டுருவோம். உள்ளே விட்டு அடுத்த கோட்டுக்கு போவோம். அதே லைனில் உள்ள கோட்டு தான். சரிங்களா? பாருங்கள், அது சுருங்கிடுச்சு. பாருங்கள், இது ஒரு முடி தையல் போடணும், இல்லைன்னா அந்த துணியை சேர்ந்து சுருங்கும். அதுக்காக தான். ஒரு கெட்டி நூல் போட்டிங்களா, ஒரு முடி தையல் போட்டிங்களா, தெரியுதுங்களா? இப்போ இது மறுபடியும் அதுலேயே குத்தி ஒரு முடி தையல் போட்டுக்கோங்க.
புரியுதுங்களா? இப்போ உள்ளே குத்திக்கோங்க. இப்போ அடுத்த கோட்டுக்கு போய் ஒரு முடி தையல் போட்டுக்கோங்க. ஒரு குத்திக்கோங்க. இப்போ ஒரு முடி தையல். உங்களுக்கு சும்மா போடும்போது தெரியாது, போட்டு முடிக்கும்போது தான் அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தெரியும். உங்களுக்கு ஃபுல்லாகவுமே இது வந்து போட்டு காமிக்கிறேன், ஏன்னா கம்மியாக தானே கட்டம் இருக்குது. புரியுதுங்களா? இப்படி ஆயிடுச்சுங்களா? இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். கீழ் கட்டத்துக்கு, அதாவது கீழ் கட்டத்துக்குனா அது ஒரு கட்டம் இல்லாமல் இன்னொரு கட்டம் வந்துடுச்சுல்ல, அதுக்கு போவோம். உள்ளே குத்தி எடுத்துருக்கணும். நான் தெரியாமல் மேலே இருந்தே குத்திட்டேன், அதனால நான் கட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோ. பாருங்க, தெரியுதுங்க? இப்போ தெரியுதுங்களா? இப்போ குத்தி எடுத்துக்கோ. இப்போ அடுத்த கட்டத்துக்கு முடி தையல் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு தடியும் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு முடி தையல் போட்டாகணும். தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? நீங்கள் போடும்போது அந்தந்த கலர் நூல் தான் போடணும். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரெட் கலர் நூல் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் வந்து டைரெக்டாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த ஒளிமறைவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் அப்போ தான் நீங்கள் பழகுவீங்கன்னு. நான் அது காட்டன் துணி எடுக்கல, என்கிட்ட பாலிஸ்டர் துணி இருந்தது. சரி, அது ஒயிட்டு நல்லா உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நான் அதை எடுத்துட்டேன்.
நூல் தேய்ந்துருச்சு தெரியுதுங்களா? இதே மாதிரி வரும். இது ஃபுல்லாக போட்டேன்னா இந்த 4 பக்கம் டிசைன் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த இதுலேயே எல்லாம் ஒவ்வொரு மணி கொடுக்கலாம் நீங்கள். சரிங்களா? நீங்கள் தைக்கும்போது என்ன பண்ணணும்னா 2 பக்கமும் ஒரு அளவுக்கு நீங்கள் துணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது மடங்கி இருக்குது பார்த்தீங்களா? நான் அரை இன்ச்சு தான் உங்களுக்கு விட்டேன். இது வந்து பழகிறதுக்குங்கிறனால தான் நான் அப்படி விட்டுருந்தேன். நூல் முடிஞ்சுது. 2 லைன் நான் போட்டிருக்கேன். 2 லைனுக்கே இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ இது ஃபுல்லாக போட்டேன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் எல்லாம் வந்து நீங்கள் மணி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது ஒன்று மட்டும் நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேங்க. அடுத்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 2 லைன் போட்டு காமிச்சிட்டு எப்படி ஃபினிஷிங் இருக்குங்கிறது முதல்ல ஒன்று போட்டு வச்சது காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இதுலேயே உட்காந்து பார்த்துட்டு லாங் வீடியோ ஆகி போயிடும் அப்புறம் கடைசியில். சரிங்களா? இந்த பாருங்க. இப்போ நிறைய ப்ளூச்சஸுக்குன்னு சொல்லி நிறைய இது வந்திருக்குது. பாசி மணி, சீக்கின்ஸு, டிசைனாக வந்திருக்கு. அழகழகாக வைக்கலாம் தைக்கணுன்னா. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு இனி அதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியாது. ஏன்னா பாருங்க வைக்கிறதுக்கே இங்கே சரியாக போகுது. இதில் டிசைன் எல்லாம் போய் எங்கே வைக்க. ஆனால் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ அடுத்த கட்டம். காட்டன் துணியாக இருந்தால் சீக்கிரம் நம்ம எடுத்துருக்கலாம். இது இப்போது பாலிஸ்டர் துணிங்கிறனால இந்த கோடும் மட்டும்தான் இணையணும். கோட்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிற இது வந்து இணையக்கூடாது. இணைஞ்சேன்னா கசகசான்னு ஆயிரும். உங்களுக்கு அப்படி வரலைன்னா ஒவ்வொரு முடிக்கும் நூல் கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா பாருங்கள். இப்போ இது உள்ள குத்தி பாருங்கள். இது உள்ள குத்தி பாருங்கள். நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறேன் பாருங்கள்.
இதில் குத்தி இங்கே 2 லைன் தான் இருக்குது, அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். தெரியுதான்னு வேறு தெரியலையே. பாருங்கள், இந்த 2மே நான் இங்கேயே கை வச்சு பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல கரெக்டாக. நான் அடுத்த இதில் நான் கரெக்டாக போடுறேன் உங்களுக்கு. இனி ஒன்று போடுறதில்ல நாளைக்கு. இது பாருங்கள், இந்த 2 லைன் நான் உங்களுக்கு கரெக்டாக போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? 2 லைன் இருக்குது, 2 லைன் நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக போட்டு காமிக்கிறேன். இப்போ அடுத்த லைன் பாருங்கள், இதில் குத்தி இதில் குத்தி எடுக்கும்போது துணி சுருங்கிடக்கூடாது. சரிங்களா? அதுக்காக ஒரு முடி போட்டுக்கோங்க. தெரியுதுங்களா? இப்போ அடுத்த இதுக்கு இப்போ ஒரு முடி தையல். இந்த பாருங்க, முடி தையல். இப்போ இந்த கோட்டுக்கு இப்போ இது 2 சேர்ந்து ஒரு குத்து மறுபடி நட்டு ஒரு முடி தையல். அவ்வளோதான், ஈஸியாக வந்துச்சிங்களா? இப்போ மறுபடியும் உள்ள குத்தி இது உங்களுக்கு போட்டுட்டு ஈஸியாக வந்துடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். நான் அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் 5 எண்ணெய் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இதெல்லாம் வந்து ஃப்ராக்குக்கு, நைட்டிக்கு, சுடிதாருக்கு மட்டும் கிடையாது, ஸ்லீவுக்கும் அழகாக வைக்கல. இப்போ ஸ்லீவுக்கெல்லாம் இதெல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. நானெல்லாம் போட்டிருக்கேன் இது. அதாவது அப்போ நான் கிளாஸுக்கு பழகலை, ஆனால் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பேசிகிட்டே முடி போட மறந்துட்டேன் பாருங்கள். இப்போ பிடிச்சி தான் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது இது வந்து ஸ்லீவுக்கு நெக்குக்கெல்லாம் கலரில் வச்சேன்னா, கலர் வச்சு மணியெல்லாம் கொடுத்து தைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தாராளமாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் அதை அழகுப்படுத்தி நீங்கள் வாங்கிக்கலாம். சின்ன சின்ன வேலையை தான். இப்போது லாஸ்ட்டு தான் இந்த கட்டம் பாருங்கள். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டே உள்ளே குத்தாமல் இதெல்லாம் நான் பண்ணி பல வருஷம் ஆச்சு. இப்போ உங்களுக்காக மறுபடியும் நான் பண்ணுறேன். ஆனால் என்னால் இதை ஏன் பண்ண முடியுதுன்னா நோட்ஸ் இருந்ததுனால தான். இப்போ நான் அது முடி போடலைன்னா இந்த துணி சேர்ந்து சுருங்குது, தெரியுதுங்களா? இந்த அடுத்த டிசைனு. அதனால் நம்ம இங்கே முடி போட்டுக்கணும். நாளையிலேருந்து காட்டன் துணியில் சொல்லித்தரேன், சரிங்களா? நான் சரி ஒயிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு தான் அதை எடுத்தேன். ஆனால் அது பாலிஸ்டருங்கிறனால குத்த குத்த இதாகுது. காட்டனாக இருந்தால் ஈஸியாக நம்ம குத்தி எடுக்கலாம். இப்போ கீழே குத்திக்கலாம். கீழே குத்தி
இப்போ அதாவது நம்ம என்ன ப்ளவுஸ் தைக்கவா போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம இதெல்லாம் பண்ணவா போகிறோம். கண்டிப்பாக எத்தனையோ பேர் விளையாட்டுத்தனமாக கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்லேயே இது பிரயோஜனம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆரி ஒர்க்கு, ப்ளூச்சஸ்ஸு முதல்ல மிஷின் எம்ப்ராய்டிங் வந்துச்சு, அப்புறம் ஆரி ஒர்க் வந்துச்சு, அப்புறம் இப்போ ப்ளூச்சஸ் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்மாக்கிங்கும் ஒரு நாள் வரும் சீக்கிரம். இது இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஒரு ஆள் போட்டிங்கன்னா அது மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிரும். ஒரு வேளை நான் ஒன்றும் வெளியே தைச்சி கொடுக்க போகிறது இல்லைன்னு உங்களுக்கு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தப்பே இல்லை. நீங்கள் உங்களுக்கு தைக்கிறதே நீங்கள் ஒரு வருமானம் தான். இப்போ நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா அது காசு கொடுத்து தானே தைக்கணும். ஆனால் அந்த காசை மிச்சம் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு ஒரு வருமானம் தானே. பாரு எப்படி இருக்குது. உங்களுக்கு பழகிறதுனால இது நம்ம ஒரு நோட்டில் ஒட்டுறதுனால தான் இவ்வளோ சின்னதாக இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இடம் விடாதனால. ஆனால் நீங்கள் பெருசாக செய்யும்போது 15 இன்ச்சுன்னு கிடையாது. கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸுக்கு ஸ்லீவுக்கு வைக்கிறீங்கன்னா அதில் ப்ளவுஸ் அளவுலேருந்து 3 மடங்கு எடுத்துக்கணும். தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு. இதே கலர் துணியாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இடையில உங்ககிட்ட பேசிக்கிட்டே விட்டுருக்கேன். எங்கேன்னு காமிக்கட்டுங்களா? டிசைன் மாறிடுச்சேன்னு பார்த்தேன். பாருங்க, தெரியுதுங்களா? இந்த கோட்டை நான் விட்டுட்டேன். தெரியுதுங்களா? 2 கோட்டை நான் விட்டுருக்கேன். ஃபினிஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். நீங்கள் தச்சு முடிச்சுட்டு எடுத்து பார்த்துக்கோங்க. அப்படியே எங்கேயாவது விட்டுருந்தாலும் அந்த கட்டை உங்களுக்கு தெரியும், கோடு குறுக்க போட்ட கட்டை. உடனே அந்த இடத்துல ஒன்று தச்சுக்கோங்க. சரிங்களா? கொஞ்சம் பழகிற வரைக்கும் தான் அந்த சிரமம் இருக்கும். அப்புறம் நீங்கள் அதை அப்படி பண்ணி பழகிட்டிங்கன்னா இப்போ அந்த 6 மாடல் நீங்கள் போடுறதுக்குள்ளேயும் உங்களுக்கு சூப்பராக வரும். பாருங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? இது ஒரு முதுகுலேயே ஒரு பேக் சைடு, அதாவது ஒரு பாக்கழுத்து வச்சுட்டு இந்த சென்டரில் ஒரு வேறு கலர் துணியை கொடுத்து நீங்கள் இந்த பக்கம் உங்கள் சாரீ ப்ளவுஸை கொடுத்துட்டிங்கன்னா இந்த தச்ச இடத்துலையெல்லாம் ஒவ்வொரு மணி சாரீக்கு ஆகிற மாதிரி கலராக ஒரு மணியோ சீக்கின்ஸோ பீட்ஸோ ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ உங்களுக்கு இது சுடிதாருக்கு, நைட்டிக்கு, ஃப்ராக்குக்கு மட்டும் கிடையாது. ப்ளவுஸுக்கு அழகாக வைக்கலாம், ஸ்லீவுக்கு வைக்கலாம், பார்டர். இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வச்சு பாதி வரைக்கும் நெட்டு வைக்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கு பதிலாக இந்த கீழ் பார்டர் மட்டும் இந்த மாதிரி நம்ம தச்சு இதையே கூட நம்ம ஒரு பார்டராக வைக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒயிட்டுங்கிறனால தான் இப்படி தெரியுது. நான் உங்களுக்கு ஏன் ஒயிட்டும் ரெட்டும் கொடுத்தேன்னா உங்களுக்கு அந்த தையல் தெரியணுங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்களா அந்த டைமண்ட் ஷேப் வந்துருக்குது பார்த்துறீங்களா? ஆனால் நான் 2 கட்டை விட்டுருந்தேன். எப்படி இருந்தது சொல்லுங்கள்? இப்போ எப்படி இருக்குது?
புரிஞ்சுதுங்களா? புரியலைன்னா நீங்கள் கேளுங்க கமெண்டில். நான் மறுபடியும் கூட இன்னொரு மெட்டீரியலை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நீங்கள் இன்றைக்கே இதை பார்க்குறவங்க இன்றைக்கே இதை ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு போட்டுக்கலான்னு தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க, கேர்லெஸ் ஆயிடுவீங்க. உங்களோட இதுக்கு தான் சொல்கிறேன். எனக்கே இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன்றது அர்த்தம் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ, பார்க்குறீங்களோ அது வீடியோவை, அந்த அளவுக்கு தான் அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் என் தைக்கிற வேலையை விட்டு போட்டு தான் நான் சொல்லித்தரேன். எனக்கு இது வந்து ரொம்ப நாள் ஆசைனால எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னா எனக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு கடையில் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாத சூழ்நிலைனால தான் நான் வீடியோவில் சொல்லித்தரேன். நீங்கள் கேட்டதுனால நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் போட்டுட்டு எனக்கு அனுப்புங்க, சரிங்களா? எப்படி என்ன நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எனக்கு அது ரிப்ளை அந்த கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் போட்டுட்டேன் அப்படின்றத எனக்கு ரிப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.